Hello guys, welcome back to Prasna Tech. இன்னைக்கு வந்து டே 15. டே 1ல இருந்து 15 வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இங்க மேல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. போன வீடியோல நான் ஒரு கோர்ஸை வந்துட்டு Udemy இல்ல ஸ்கில் ஷேர்ல வந்துட்டு அப்லோட் பண்றேன்னு சொன்னேன். ஒரு கோர்ஸை ஒரு 1 இல்ல 2 டேஸ்ல வந்துட்டு அப்லோட் பண்ணவும் முடியாது. சோ ஒரு கோர்ஸ்ங்கிறது நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்துட்டு ஷேர் பண்றது, அண்ட் அதுல இருந்து நம்ம மணியை ஜென்ரேட் பண்ண போறோம். சோ ஒரு கோர்ஸ் ரெடி பண்றது நம்மளால ஒரு 2-3 நாளெல்லாம் டக்குன்னு பண்ணிடவும் முடியாது. அதுக்கு கண்டிப்பா நிறைய ப்ரொசீஜரும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் கோர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அண்ட் அந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பா அதை இன்ஃபார்மும் பண்றேன். சோ கோர்ஸை ரெடி பண்றது ஒரு சைடு இருக்கும் போது நம்ம வேற என்ன வழியில வந்துட்டு ஏர்ன் பண்றது அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு மறுபடியும் அதே ஊபரு மறுபடியும் ஏதாச்சும் சேல் பண்றது அப்படிதான் எனக்கு ஃபிளாஷ் ஆச்சு. ஆனா அப்பதான் ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. எங்க காலேஜ்ல வந்துட்டு ஃபெஸ்ட் ஒன்று நடக்க போகுது. அந்த ஃபெஸ்ட்ல நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதுல பார்த்ததுல நான் ஒரு 2 ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண அமௌண்ட் வந்துட்டு ஒரு 500 கிட்ட இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல இருந்து தான் அதை மைனஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் போன வீடியோல சொன்ன மாதிரி 1770 ருபீஸா, அதுல இருந்து ஒரு 500 நம்ம மைனஸ் பண்ணோன்னே இருக்கிற அமௌண்ட் இப்ப நம்மளுக்கு 1270 ருபீஸ். அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன காம்படிஷன்னா, ஒன்று நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறது, அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி. ஸோ இது இல்லாமல் நான் வந்துட்டு மறுபடியும் ஊபரும் ஓட்டினேன். ஸோ இன்னைக்கு நான் ஊபர் ஓட்டினதுல வந்துட்டு எனக்கு ஒரு 300 + ஒரு 50 ருபீஸ் வந்துச்சு. பட் ஆனால் ஊபரில் எனக்கு ஒரு 305 ருபீஸ் தான் காமிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் டிப்ஸும், அண்ட் செகண்ட் கஸ்டமர் எனக்கு ஒரு 20 ருபீஸ் டிப்ஸும் கொடுத்தாங்க. அப்போ கூட இன்னும் 10 ருபீஸ் இடிக்குதே அப்படின்னு நினைக்கலாம். அந்த 10 ருபீஸ் வந்துட்டு ஊபரோட சார்ஜஸ். எவ்ரி ரைடுக்கு, எல்லா ரைடுக்குமே அவங்க ஒரு 5 ருபீஸ், 7 ருபீஸ், 10 ருபீஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அண்ட் இது இல்லாம எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 21 ருபீஸ் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அமௌண்ட் வந்துட்டு என் வேலெட்ல இருந்து தான் கட் ஆகும். ஸோ நான் ஏதாச்சும் போனஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன்னா அந்த போனஸ் அமௌண்ட்டும் இந்த மைனஸ் அமௌண்ட்டும் மிக்ஸ் ஆகி எனக்கு அந்த மைனஸ் போயிடும். ஸோ லாஸ்ட் 3 டேஸா இந்த ஈவெண்ட்டுக்காக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த காம்படிஷன்ல வந்துட்டு நம்ம எப்படியும் பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கு அட்லீஸ்ட் நம்மளோட மேக்சிமம் எஃபர்ட் போட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணோம். ஜெயிக்க முடியலன்னா அது செகண்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் பண்ணோம், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஸோ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங் ஸ்கில் மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, நம்ம எல்லாருக்கும் பர்சனலா மெசேஜ் பண்றது மூலியமா தான். அண்ட் பர்சனலா எப்படி மெசேஜ் பண்ண முடியும்? ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் நான் என்ன பர்சனலா பண்ணேன்னா, எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது எனக்கு இமெயில் ஐடிஸ் தான் கிடைச்சது. அந்த இமெயில் ஐடிஸ்க்கு பர்சனலா நான் மெசேஜ் பண்ணேன். இன்னும் எனக்கு எந்த ரிப்ளையும் வரல. வந்ததுன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அண்ட் இப்ப எனக்கு ஓவராலா ஒரு 115 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப சேனல்ல இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ நான் வந்து அந்த கோர்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னா அதை கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் ஏதாச்சும் கிளைண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்கனாலும் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு லைவ் மீட்டிங் போலான்ட்டு. ஸோ இந்த 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால நான் ஒரு லைவ் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். நாளைக்கு எக்ஸாக்டா 7 o'clock வந்துட்டு லைவ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பேர் வரீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த லைவ் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எப்படியும் யூடியூப்ல வந்துட்டு நீங்க பண்ற மெசேஜ் மூலியமா தான் என்னால இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு நீங்க தமிழ்ல வந்துட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல நான் ரிப்ளை பண்ணுவேன். இங்கிலீஷ்ல நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு